வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்ணாமலை வந்த பிறகு அவர் பேசிய பல விஷயங்கள் இன்றைக்கி பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிஆரை பற்றி அவர் பேசியது. பிடிஆரை பற்றி அவர் பேசலாமா? ஏன்னா அவங்க அப்பா, அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பம். அவர் அமெரிக்காவில் போய் பெரிய ஒரு இடத்துல அதிகாரியாக இருந்தவர். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், இதுவரைக்கும் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் ஒரு குறிப்பிடத்தக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அவர் எடுத்த அதிரடியான காரியங்களால் புகழ் பெற்றவர். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, உங்களுக்கு இந்த டிஎன்பிசிக்கு பரீட்சை வைக்கும்போது, அதாவது ஜெயிக்கிறவங்க கம்மியான பேர், ஆனால் இவ்வளோ ஒரு பேப்பர் அடித்து அதுக்கே இவ்வளோ செலவா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் கொடுக்க முடியாதுங்க இப்போதைக்குன்னு வெளிப்படையாக சொன்னவர். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார மேதை, அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஜிஎஸ்டி கூட்டத்தில் போய் அலற விட்டாங்க. அதனாலே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அவர் மேலே ஒரு கண், அவர் ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருடைய நம்ம மாளிகை, ஆளுநர் மாளிகையில் எவ்வளோ செலவு பண்ணீங்க? 50 லட்சம் தான் போயிருக்கணும், ஏன் 1 கோடி வாங்கினீங்க? அந்த 1 கோடிக்கு கணக்கு என்ன? அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே, அந்த ட்ரஸ்ட்டு யாரோட ட்ரஸ்ட்டு? இவ்வளோ விஷயத்தையும் சொல்லுவாங்களே நோன்றதுன்னு. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் பக்காவான ஆள். அவருடைய திறமையை யாரும் குறைச்சி மதிப்பிட தொடர்ந்து அவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சிருக்கலாம். திமுக அவரை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனது தவறுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு? பிடிஆருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம். நான் லண்டனில் படிக்க போகும்போது, ஐயா லண்டனில் படித்து அது படிக்கிறத பற்றி சொல்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டுச்சு. என்ன விளம்பரம்? கொள்கை குன்றே, அடுத்த திராவிட இயக்கத்தின் வரலாறே, நீங்கள் இல்லை என்றால் தமிழ்நாடு இருக்குமா? அதாவது என்னென்னா பூமி சுற்றுவது ஒன்றால் அப்படின்னு நிறையா ஒரு பேச்சு போச்சு. யாருப்பா அந்த விளம்பரம் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா பிடிஆராம், உதயநிதி ஸ்டாலினுக்கு. அப்போ பிடிஆருடைய உயரம் எங்கே? உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் இந்த அளவுக்கு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அவரோட நிலைமை. அப்படிங்கும்போது பரிதாபப்படுறேன் அப்படிங்கிறாரு. நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான், இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஒரு தலைமையின் கீழ் வந்துட்டீங்க, அடுத்த தலைவர் அவர் தான். அப்படிங்கும்போது ஒன்றா கட்சியில் இருக்கணும், இல்லை வெளில வந்துடணும். உள்ள கட்சியிலே இருந்துக்கிட்டு நான் தலைவரை நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க முடியுமா? நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. சரி ரைட். இதையே நம்ம திருப்பி கேட்டோம்னா, ஐயா அண்ணாமலை தான் சொல்கிறாரு, நான் போய் வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன், தமிழ்நாட்டுக்கு பல அரிய கருத்துக்களை சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி இவர் ஒரு அறிவாளி. இன்னொரு அறிவாளி மிஸ்டர் ஆளுநர். அவர் யாருக்குமே தோணாத ஐடியாலாம் சொல்லுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை. அப்போ இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயதாரணி, அவங்க வழக்கறிஞர். ராஜாவும் நிறையா படிச்சிருக்காரு. இப்படி படிப்பாளிகள் எல்லாம் யாரை உலகத் தலைவர்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடி அவர்களை சொல்கிறீங்க. மோடி அவர்கள் டாக்டருக்கு படித்தவரா? ஏற்கனவே மோடி அவர்கள் என்ன படித்தாருன்னு கேட்டு அது பெரிய பிரச்சனையாகி அது உண்மையிலே டாக்டருக்கு படித்தாரா இல்லையா? அமித்ஷா சயின்டிஸ்டா? அமித்ஷாவுடைய பையன் என்ன படித்தார்? இப்போ அண்ணாமலை அவர்கள் மோடியை மிகப்பெரிய இப்படி ஒரு ஆளே இல்லை உலகத்திலே, அப்படி ஒரு ஆளே பார்க்கலங்கிறாரு. அப்போ பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? அண்ணாமலையை நம்ம மதிக்கிறோம், உண்மையிலே நல்லா படிச்சிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை இப்படி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பிடிஆரை நான் மதிக்கிறேன், அவர் தமிழ்நாட்டின் சொத்து, அவர் போய் இந்த மாதிரி ஆகிட்டாருங்கும் போது எனக்கு வருத்தமாகுதுங்கிறார். நம்மளும் வருத்தப்படுறோம். அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டின் சொத்து. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் ரிசைன்மெண்ட்டு, மக்கள் தொண்டாற்ற வந்திருக்கீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை. காசு இல்லாத போதும் உங்களுடைய நண்பர்கள்ட்ட காசு வாங்கி செலவு பண்ணி இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதாவது என்னென்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை விட ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நண்பர்கள்ட்ட காசு வாங்கினா எப்படி இருக்குங்க? அந்த அளவுக்கு ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஏழை பங்காளனாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி மோடியை புகழ் பாடலாம்? இஸ்லாமியர்கள்லேருந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய பிரச்சனை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலன்னு சாதாரண மக்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? 370 சட்டப்பிரிவு அவர் ரத்து பண்ணுறாரு, அதுக்கு காரணம் என்னென்னு அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? வக்பு வார்டு விஷயத்தில் மோடி இரட்டை வேடம் போடுறாரு, தெரியாமல் இருக்குமா? அதானி விஷயத்தில் மிகப்பெரிய அளவு ஊழல் நடக்குது, தெரியாமல் இருக்குமா? எலக்ட்ரோல் பாண்டில் பிரச்சனை நடக்குது, அது அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? சாம்பலில் பிரச்சனை நடக்குது, அது அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? விவசாயிகள் போராட்டத்தில் அந்த கார் ஏற்றி அந்த ஒரு எம்பி பையன் பண்ணானே, அது தெரியாமல் இருக்கிறதா? இன்றைக்கி மணிப்பூரில் நடக்கக்கூடிய அவலம் தெரியாமல் இருக்குதா? தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை, தூத்துக்குடியில் பணமே கொடுக்கலையே பேரிடர் நிவாரண நிதி, இதுக்கு அண்ணாமலைக்கு தெரியாதா? பிஎம்ஸ்டியில் சேர்ந்தால் தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, இது தெரியாதா? இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, யார் சொல்கிறது சரின்னே நமக்கு தெரியல. இப்படி பல விஷயங்கள்
சிஏஜி அறிக்கையில் வந்து நீங்கள் உங்கள் கட்சி ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மலையான ஒரு மலை மாதிரி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மனிதர், நம்ம அப்படியே சொல்கிறோம் உயர்ந்த மனிதர், நீங்கள் போய் அந்த அந்த மோடியும் அமித்ஷாவையும் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க. எங்களை எப்படி ஏற்றுக்க முடியுது? நீங்கள் பிடிஆரை பார்த்து கவலைப்படுறீங்க, நாங்கள் உங்களை பார்த்து கவலைப்படுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிடிஆர் ஒரு மிகப்பெரிய மனிதர், படித்தவர்னா நீங்களும் குறைஞ்சவே இல்லை. பிடிஆர் அமெரிக்காவில் படித்தாருன்னா நீங்கள் லண்டனில் படித்தவங்க சார். உங்களுக்கு இருக்க அறிவு, நீங்கள் தமிழ்நாட்டில் போய் யாரை வேணா கேளுங்க, அண்ணாமலை அவர்களை பற்றி மிகப்பெரிய அறிவாளிங்க, புச்சாளிங்க சொல்கிறாங்களா இல்லையா? சிரிக்காமல் கேட்கணும், சொல்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மேலே நம்ம 1000 விமர்சனம் இருக்கலாம். இப்போ தமிழிசை அவர்கள், எச் ராஜா இந்த மாதிரிலாம் ரொம்ப பேச மாட்டார். இப்போ பெரியாரை பற்றி எச் ராஜா பேசுகிறார், அது அண்ணாமலை பேச மாட்டார். ஆனால் அண்ணாமலை இருப்பது பிஜேபிக்கு நல்லதான், உண்மையிலே நல்லது. அண்ணாமலை இருக்கிறதுனால ஒரு 10 பேர் அந்த பிஜேபியில் சேர்றாங்க. இதே எச் ராஜாலாம் தலைவராக போட்டிங்கன்னா சேருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள், அண்ணாமலை பெட்டரா எச் ராஜா பெட்டரா? ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இந்த மாதிரியாக பேசுவது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? நம்ம என்ன கேட்குறோங்க, ஒரு கட்சியில் சரியோ தப்போ தலைவர்னு ஒருத்தரை ஏற்றுக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதற்கு முன்பே உதயநிதி அவர்கள் இங்கே பதவி இருக்கும்போது இவர் இல்லை, நம்ம பிடிஆர் வந்து வெளிநாட்டில் இருந்தார். அப்போவே சர்ச்சையாச்சு, என்னங்க அது வெளிநாட்டில் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் போய் இல்லைங்க இன்னொன்றுங்க, அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் கழுவுற மீன் நழுவுற மீன் ரொம்ப நீங்கள் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அரசியலே இருக்க முடியாது. மோடியை எதிர்த்துக்கிட்டு வந்து அண்ணாமலை இருக்க முடியுமா? மோடி வந்து நம்ம கெஜ்ரிவால் கேட்குறாரு, நீங்கள் என்னங்க படிச்சிங்கன்னு, இது வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவர் மேலேயே கேஸ் போடுறீங்க. அண்ணாமலை இல்லை மோடி வந்து டாக்டருக்கு படித்தார், அவர் மிகப்பெரிய அறிவாளி, எனக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட நான் பேசினேன், 12 மொழிகள் பேச தெரிஞ்சவர், அவர் மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அமித்ஷாவை பற்றி நீங்கள் பேச முடியுமா? நிர்மலா சீதாராமன் எக்கனாமிக்ஸ் படித்தார், அவர் எக்கனாமிக்ஸ் படித்ததுக்கப்புறம் நம்ம நிதித்துறை எப்படி செயல்படுது? முதல்ல ப. சிதம்பரம் இருந்தாலே அவர் சிறந்தவரை, நிர்மலா சீதாராமன் சுந்தரம், மனசாயத்தை சுட்டு எச் ராஜா இவர் சொல்லிட்டோம், நம்ம அண்ணாமலை சொல்லிட்டோம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு இந்தியா முழுக்க எடப்பாடி பழனிசாமி என்னங்க படித்தார்? அவர் ஒரு கட்சி நிர்வகிக்கலையா? நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு புதுசாக ஒருத்தர் வரும்போதே அதெல்லாம் வந்து அப்படி பண்ணால் வந்து நடைமுறை சாத்தியமில்லை. மக்களாட்சிங்கிறது என்ன? மக்களாட்சிங்கிறது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் பணக்காரரா இல்லை படித்தவர் அப்படியே மக்கள் பார்ப்பாங்க. காமராஜரை எங்கே போய் படித்தார்? கலைஞர் அவர்கள் பெரிய படிப்பாக படித்தார், ஜெயலலிதாமா பெரிய படிப்பாக படித்தாங்க, சொல்லுங்கள், டாக்டரேட் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்களும் இன்ஜினியராக இருக்கக்கூடியவர்களும் ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடியவர்களும் இதே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதிமுகவில் எவ்வளோ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்க இருந்தாங்க. இப்போ இதில் நம்ம சசிகாந்த் ஐஏஎஸ் உங்களை மாதிரியே பதவி விட்டுவிட்டு வந்திருக்காரு. ஏன் விகே பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து நவீன் பட்நாயக் கிட்ட வாழ்த்தி போஸ்ட் அடிக்கலையா? ஏன்னா சிறுசு பெருசுங்கிறது நான் அரசியலை பார்க்க முடியாதுங்க. ஒரு தலைமை ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே எனக்குமே பர்சனலாக பிடிஆருடைய அந்த செய்கை வந்து என்னங்க, உதயநிதி அவருக்கு ஒரு பண்ணியிருக்க வேணாமே. ஆனால் என்னென்னா அது பண்ணாமல் எப்படி நீங்கள் இருப்பீங்க? அது நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் கட்சி விட்டு வெளில வந்துட வேண்டியதான். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி விட்டு வெளில வந்துடுங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, படித்தவங்க தான் மேலே இருக்கணும், எனக்கு அது உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா நம்ம உதயநிதி அவர்களை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உதயநிதி அவர்கள் 1000 குறை இருக்குது, ரைட் இருக்கட்டும். மோடி அவர்கள் இல்லைங்க பிரச்சனையே பண்ணிகிட்டு இருக்காருங்க. எவ்வளோ மக்களுங்க பாதிக்கப்படுறாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்றைக்கி சாம்பலில் நடந்த பிரச்சனையில் துப்பாக்கி சூடு இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. வயநாட்டில் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கவே இல்லை, அது உடன்பாடு அவருக்கு. இப்போ வந்து நம்ம ஆள் அனுப்புன்னு கேட்போம், அனுப்புவாங்க, பணமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி கடந்த காலத்தில் அந்த அன்னபூர்ணா மேட்டரில் மன்னிப்பு கேட்டீங்களே, அது யாரால் மன்னிப்பு கேட்டீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களும் வானதி செஞ்சதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிடிஆரை தேவையில்லாமல் நீங்கள் மற்ற செந்தில் பாலாஜி பேசுங்க, ரைட்டுங்க, அவர் ஏதோ நீங்கள் 2 பேரும் சத்தம் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல மனிதர் இருந்தாருன்னா அவரை நோக்கிய நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடாது, அந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். அதை குத்தி காட்டுவது சரியா அப்படிங்கிறதுல இவருடைய அண்ணாமலுடைய அந்த கோபத்தை எண்ணத்தை எங்கே காட்டணும்? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க திமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுவான்னு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தமிழ்நாடு மக்கள். பரவாயில்லப்பா ஊழல் பட்டியல் வெளியிடுறீங்க. அப்புறம் பார்த்தா அவங்க பிரமாண பத்திரத்தில் என்ன வச்சுருக்காங்களோ அதான் வெளியிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிங்க, டிஆர் பாலுவெலாம் சும்மா விட மாட்டேன்னு. உங்கள்கிட்ட தானுங்க இடி சிபிஐ புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் ஆகுது. அடுத்து ஏன் மூவே ஆக மாட்டேது? ஒன்று வேணாம், மணல் பிரச்சனையில் வந்து துரைமுருகன் இப்போ அப்போ அப்படின்னீங்க, ஏன் வரவே இல்லை? அப்போ ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கொண்டே ஆண்டி மாதிரி செந்தில் பாலாஜி எழுச்சவாயிரு, அவரை தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க. வேறு திமுக அமைச்சர்கள் யாரும் தப்பு பண்ணல, அதிமுக அமைச்சர்கள் யாரும் தப்பு பண்ணலையா? அதிமுக அமைச்சர்கள் யாரும் தப்பு பண்ணலையா? டெண்டர் முறைகேடு வரல எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி சொல்லிக்கிட்டே போகலாமே, எல்லாத்து மேலேயும் கேஸுகளை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
இன்றைக்கி வந்து எச் ராஜா வந்து பெரியார் சிலை பிரச்சனை இந்த மாதிரி பேசி இது உடன்பாடா உங்களுக்கு? பெரியார் சிலை உடைப்பேன்னு சொல்கிறது உங்களுக்கு உடன்பாடா? சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. சட்டம் ஒழுங்கை யாராவது கையில் எந்த சிலையாக இருக்கட்டும், எந்த சிலையாக இந்த மாதிரி ஒரு வன்முறை பேச்சு பேசலாமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் விட்டுட்டு அதாவது பிடிஆர் பழனிவேல்ராஜன் ரொம்ப கடுமையாக பேச மாட்டாருங்கிறதுக்காக அவரை குறை சொன்னீங்கன்னா அது சரியான வாதமாக இருக்காது. பிடிஆர் செய்தது வெளியில் மக்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது சரின்னு போட, ஆமாங்க ஒரு பெரிய ஆளுங்க, இவர் எதுக்குங்க கொடுக்குறாருன்னு. ஆனால் அப்படி கொடுக்கலாம் இருக்க முடியாதுங்க கட்சியில். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிறத மதிக்கலாம். பரவாயில்லப்பா, சூப்பராக இருக்காருப்பா, மோடி அமித்ஷாவை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன்னா அவங்க ஒன்றுமே படிக்கலை, இவர்களை இது சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறோம். தேவையில்லாமல் பிடிஆரை ஏன் அவரே வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு, அவரை பேசின்றது வந்து சரியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அவரை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி இதெல்லாம் அவரை தாழ்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அண்ணாமலை அவர்கள் இதை பேசியிருக்க வேணாம் நம்ம நினைக்கிறோம். எச் ராஜா பேசலாம், அண்ணாமலை பேச வேணாம்னு நினைக்கிறோம். இப்போவும் அண்ணாமலை அவர்களை மதிக்கிறோம். எச் ராஜாவா அண்ணாமலையான அண்ணாமலை தான், தமிழிசையா அண்ணாமலையான அண்ணாமலை தான். அவர் வந்து இந்த அளவுக்கெல்லாம் பெரியார் சிலையை உடைப்பண்ணலாம் அண்ணாமலை சொல்ல மாட்டார். அது அந்த விதத்திலலாம் அவர் பாராட்டலாம். கலைஞரை பற்றியோ பேசுவார், பட் அந்த அளவுக்குலாம் ஹார்ஷாலாம் வார்த்தை விட மாட்டார். அதனால் அண்ணாமலை ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டிங்கிறாங்களா, அப்படி தான் நான் பார்க்குறேன். நல்ல மனுஷன் தான், தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.